முருகன், ராபர்ட் ஃபயஸ் ஜெயக்குமார் இலங்கை அனுப்புவதற்கான அனுமதியை விரைவாக வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட 3 பேரையும் இலங்கை அனுப்ப தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டறியலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டு முகாமில் கூடிய முருகன், ராபர்ட் ஃபயஸ் மற்றும் ஜெயக்குமாரை இலங்கை அனுப்புவதற்கான அனுமதியை விரைவாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. நோய்வாய்ப்பட்டுள்ள தனது தாயை கவனிப்பதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிடக் கோரி சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் கடந்த முறை விசாரணை கொண்டபோது சாந்தன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாந்தனின் உடலை விரைவாக இலங்கைக்கு அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டு அது தொடர்பான அறிக்கையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சாந்தனின் உடல் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சாந்தனின் மனுவை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான இலங்கை தமிழர்களான முருகன், ராபர்ட் ஃபயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி முகாமில் இருப்பதாகவும் தங்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப கோரி உள்துறை அமைச்சகத்துக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நிலுவையில் உள்ள நிலையில் மூவரையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சந்திரசேகர் மூவரும் தங்களுக்கான ஆவணங்களை வழங்க கோரி இலங்கை தூதரகத்தை நாடினார்களா என்பது குறித்து தங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். இதனையடுத்து 3 பேர் தொடர்பாக இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் மூவரும் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.